வணக்கம், நான் டாக்டர் ஐஸ்வர்யா, நுரையீரல் நிபுணர் அட் டாக்டர் எலா இன்ஸ்டியூட் அண்ட் மெடிக்கல் சென்டர். இப்போ வந்திருக்கிற அந்த புது கோவிட் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரீவியஸாக இருந்த அதே கோவிட் ஸ்ட்ரெயினோட ஒரு சப்வேரியன்ட் தான். ஸோ கோவிட் காஸ் பண்ண அதே சிம்டம்ஸான ஃபீவர், கோல்ட், காஃப், சில பேஷண்ட்ஸ்க்கு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரேராக தான் நடக்குது. பட் அதர்வைஸ் ஒரு சிம்பிள் ஃப்ளூக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் தான் இந்த கோவிட் வைரஸ்க்கான ப்ரெசன்டேஷன்ஸும். இந்த புது கோவிட் ஸ்ட்ரெயின்கான ரிசர்ச்சஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு புது வேக்சினேஷன் வேணுமா, இல்லை நம்ம போட்ட வேக்சினேஷனே போதுமா அப்படிங்கிற ரிசர்ச்சஸ் நடந்துட்டுருக்கு. பட் அதோட ஃபுல் டேட்டா நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ண வேக்சினேஷன்ஸ், நீங்கள் போட்ட பூஸ்டர் வேக்சினேஷன்ஸ் அதுவே போதுமானது. இப்போ நீங்கள் இந்த கோவிட்ல பத்திரமா இருக்கணும்னா ஜஸ்ட் ஹேண்ட் ஹைஜீன், மாஸ்க் போடுறது, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா இந்த கோவிட் வைரஸ் யூஸ்வலாக காமனாக யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் உமன், இவங்களுக்கு தான் வருது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி குறைவாக இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ இவங்கெல்லாம் தான் இப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவங்கள தான் வந்து மாஸ்க் போட சொல்கிறோம். ஸோ நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு ஹை சுகர், நீங்கள் ஏதாவது எதிர்ப்பு சக்தி குறைவு பண்ணுற மாதிரியான மெடிகேஷன்ஸ், இம்யூனோசப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மெடிகேஷன்ஸ், கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கிறவங்க, இல்லை ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி வெளியே வந்திருக்கிறவங்க, இந்த மாதிரியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களோட இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி லெவல் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கோவிட்லேருந்து கண்டிப்பாக ரொம்ப ப்ரிகாஷனட்டாக இருக்கணும். ஸோ எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. பப்ளிக் பிளேசஸ் போகும்போது, ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் ஒரு குரூப் கேதரிங்கில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த கோவிட் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அதாவது இது மாதிரி ஒரு புது கோவிட் ஸ்ட்ரெயின் வந்திருக்கு, அது பழைய கோவிட் ஸ்ட்ரெயினோட ஒரு சப்வேரியன்ட் அப்படின்ற நாலேஜ் நம்மளுக்கு இருந்தால் போதும். இதை பற்றி நம்ம கவனமாக இருந்துக்கிட்டா போதும். இதை பற்றி இப்போதைக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்பர் ஆஃப் கோவிட் கேசஸ் அதிகமாக தான் இருக்குது, ஸ்லைட்டாக ஜாஸ்தி ஆகிட்டு வருது. பட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபீவர், கோல்டு, காமன் கோல்டு, ஃப்ளூ அந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் தான். உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான எந்த பெரிய இன்ஃபெக்ஷனும் இது வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகலை. அந்த மாதிரி எதுவும் டெத்ஸ் இதெல்லாம் எதுவும் இப்போதைக்கு ரிப்போர்ட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஸ்டில் அ ஸ்ட்ரெயின் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால நம்ம இதை பற்றி கவனமாக இப்போதைக்கு இருந்தால் மட்டுமே போதும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.